கல்லூரி எல்லாம் திறக்கப்பட உள்ள நிலையில வந்து இந்த கல்லூரியில பெரும்பாலான கல்லூரிகள் வந்து ரேகிங் பெரும்பாலான கல்லூரிகள ரேகிங் வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லூரியிலும் இது தொடர்பான கண்காணிப்பு குழு கடந்த முறை நான் பொறுப்பேற்றதிலிருந்து அதற்கான குழு முதல்வர், துறை தலைவர், மாணவ அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், பெற்றோர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் 5 அல்லது 7 அந்த கல்லூரி திறந்து மாணவர்கள் வரும் வரையிலும் வெளியே செல்லும் வரையிலும் கண்காணிக்கின்ற விதமாகவும் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்ட நிலையில் அவைகளை கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு எந்த ஒரு வகையிலும் அந்த குற்றமுறை இல்லாத வகையில் பள்ளிகளில் கல்லூரிகளில் அந்த பணி சிறப்பாக நடக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வழியில் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு ஏதும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நாங்கள் இந்த அரசு செய்திருக்கிறது. கூடுதல் செய்தியாக நான் ஏற்கனவே சொன்ன முதலமைச்சருடைய வருகையை எதிர்கொலித்து மகிழ்வாக கொண்டாடி அவர் வரவேற்போர் என்பதனுடைய அடையாளமாக தான் பொதுமக்கள் கண்டுகளிக்க இந்த ராட்சச பலூன் மிக உயரத்தில் தூரத்திலிருந்து பார்த்தால் கூட முதல்வர் வருகிறார், அதை கொண்டாடுகிறார்கள் கழக தோழர்களும் பொதுமக்களும் என்பதை அறிவிக்கும் முகமாக தான் இந்த ராட்சச பலூன் 3 இடத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்டம் கொடுக்க போறாங்க. எப்படி மக்கள் பாக்குறாங்க? பயனாளிகளுக்கு எந்த அளவுக்கு அனைத்து துறையை சார்ந்த பயனாளிகள் தேர்வு என்பது எந்தெந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அனைத்து துறைகளும் தேர்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கணக்குப்படி பார்க்க போனால் நிச்சயமாக ஒரு 1.5 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் 8 தொகுதியில் உள்ளடங்கிய மாவட்டம். எனவே முதல்வர் வருகை என்பது பல கோடி ரூபாய் திட்டங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும், பல லட்சக்கணக்கான பயனாளிகள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகும்.